ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். வாயில போட்டதுமே கரைஞ்சு போற மாதிரி நல்ல சாஃப்டான ஒரு புட்டிங் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பசும்பால், பாக்கெட் பால் எதுவா இருந்தாலும் ஓகே தான் எடுத்துக்கோங்க. இனி இந்த பாலை நம்ம சூடு பண்ணிடலாம். இப்ப இந்த பால் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திருக்கேன். நான் யூஸ் பண்ற பால் பாத்தீங்கன்னா பசும் பால், ரொம்ப கெட்டியா இருக்காது. அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் திக்கா இருந்தாதான் அந்த புட்டிங்குமே டேஸ்டா இருக்கும். அதனாலதான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மில்க் பவுடர் சேர்த்திருக்கேன். மில்க் பவுடர் சேர்த்து செய்யும் போது பால் நல்ல திக்காகிறது மட்டும் இல்லாம புட்டிங்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்கும். பால் பவுடர் சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அங்கங்கயா கட்டி கட்டியா இருந்த மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இங்க ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். சுகர் உருகுறது வரைக்கும் நீங்க ஃப்ளேம ஹைல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ஃப்ளேம கம்மி பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பண்ண போறது பாத்தீங்கன்னா கேரமல் புட்டிங் தான். அதனால அந்த சுகரை நம்ம கேரமல் பண்ணி எடுத்துடலாம். சுகர் உருகி வந்ததுமே நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளேம கம்மி பண்ணி தான் வைக்கணும். ரொம்ப ஹையா வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கேரமல் நல்லா கருகி போயிடும். அதுக்கப்புறமா சாப்பிடுறதுக்கு ரொம்ப கசப்பா இருக்கும். பாருங்க, இந்த டைம்ல நம்ம ஃப்ளேம கம்மி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, கலர் இந்த மாதிரி பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்க பாலை இதுல சேர்த்துடலாம். பால் சேர்க்கும் போது ஃப்ளேம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் அதிகமா வச்சிடாதீங்க, அப்புறம் பால் மேல தெறிக்கும். மில்க் பவுடரும் சேர்த்து நம்ம காய்ச்சிருக்க பால்னால பால் பாத்தீங்கன்னா அடியில ஃபுல்லா நல்லா உறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பால் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப அந்த கேரமல் பால் ரெண்டும் ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். கம்மியான ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு அடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த தண்ணி லைட்டா சூடாகி வந்ததுமே இதுல 10 கிராம் அளவுக்கு அகர் அகர் சேர்த்துக்கோங்க. ஒரு பாக்கெட் கரெக்டா 10 கிராம் இருக்கும். ஒரு பாக்கெட் நீங்க கம்ப்ளீட்டாவே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம ஹைல வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த சைனா கிராஸ் சீக்கிரமாவே மெல்ட் ஆகி வரும். இன்னொரு பக்கம் பாலையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா சைனா கிராஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்க பாலோட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சைனா கிராஸ் பாத்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டா உருகுனாலுமே 1-2 சின்ன பீசஸ் இருக்கதான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. பாலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இதை நம்ம செட் பண்ணும் போதே நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு தான் சேர்க்க போறோம். அதனால 1-2 பீசஸ் இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இனி மிதமான தீயில வச்சே ஒரு 2-3 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுறலாம். சைனா கிராஸ் கொஞ்சம் கரையாம இருந்தா கூட இந்த பாலோட சேர்த்து நல்லா கரைஞ்சு மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த டைம்ல நம்ம எந்த பாத்திரத்துல ஊத்தி வைக்க போறோமோ அந்த பாத்திரத்துல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளேட்ல தான் செட் பண்ணணும் இல்ல, உங்க கையில கிளாஸ் கண்டெய்னர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க செட் பண்ணி எடுத்துக்கலாம். பால், அகர் அகர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்க பிளேட் இருக்கு இல்லையா, இதுல நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி இது மேல நீங்க கொஞ்சமா நட்ஸ் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இங்க கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸ் எந்த நட்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்களோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்கலாம், கேஷ்யூ சேர்க்கலாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இனி இதை கம்ப்ளீட்டா சூடார விட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. நல்லா சூப்பரா செட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நம்மளோட புட்டிங் சூப்பரா செட் ஆகி வந்துடுச்சு. இதை இனி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இது நம்ம வாயில வச்சதுமே அப்படியே கரைஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இது கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுல பால் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா அந்த பாலை ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடுத்த நாள் எடுத்துட்டு போகாம இந்த மாதிரி புட்டிங் எல்லாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, ஜெல்லி மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? இதனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.